நல்ல சுட சுட செஞ்சுட்டு டக்குன்னு சுட சுட சாப்பிட்ணும். இந்த தட்டில் பார்க்கும் போதே வேற லெவலில் இருக்கேன். இதுதாங்க சாப்பாடு. பிரமாதம். யாரா லஞ்ச் பாக்ஸ் எடுத்துன்னு போகிறாங்களோ அவங்களுக்கு வரப்பிரசாதம். ஒரு நல்ல லொக்கேஷனில் ஒரு குட் ஃபுட் பார்க்க போகிறோம். அதாவது நல்ல ஒரு குட் ப்ரோட்டீன் பேக் ஃபுட்டு தான் பார்க்க போகிறோம். இன்னும் முட்டை வந்துருக்கு ஏங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை ரைஸுங்க. இந்த எக் ரைஸில் இவங்க என்ன பண்ணனா, இந்த பூண்டு, வரமிளகா, மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு பொடியை அரைச்சி போடுறாங்க. இந்த எக் ரைஸ் வந்து யூனிவர்சல் டிஷ்ஷுங்க. அம்மாக்களுக்கு சீக்கிரமாக வேலை நடக்கணும்னா எக் ரைஸு, பேச்சுலர்ஸ்க்கு லேட் நைட் டக்குன்னு ஏதோ ஒன்று சமைக்கணும்னா மிஞ்சி போன ரைஸ் வச்சு ஒரு எக் ரைஸ். ஆனால் நம்ம செய்ய போகிற எக் ரைஸில் ஒரு சின்ன யூனிக்னஸ் இருக்குங்க. பிரியாணி 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 எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த பிரியாணியை மிஞ்சிற அளவுக்கு இந்த முட்டை சாதம் அந்த அளவுக்கு பெஸ்ட் இருக்கும். இனிமேட்டு உங்கள் வீட்டில் பிரியாணி கட்டு, இனிமேல் முட்டை சாதம் மட்டும்தான் இருக்கும். ஜென்ரலாக எக் ரைஸ்னாலே சைனீஸ்ன்னு நினைப்பாங்க எல்லாரும். ஆனால் இது வந்து ஒரு சவுத் இண்டியன் ஃப்ளேவர்டு எக் ரைஸுங்க. செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த ரெசிபி நம்ம சொல்லித்தர போகிற யாருக்குன்னா மிஸ்டர் அருள், அக்காட் ஐலண்ட் ரெசார்ட்டோட மேனேஜிங் டைரக்டரை மீட் பண்ண போகிறோம். அவரை மீட் பண்ணி அவரோட வீட்டை கை பக்கத்தில் பண்ணுற அந்த ரெசிபி எப்படி பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கலாம். வாங்க போகலாம். நல்ல சுட சுட சூப்பரான முட்டை ரைஸ் வாங்கலாம். வணக்கம். வணக்கம் பிரதர். எப்படி போயிட்டு இருக்கு? அப்படியே போயிட்டே இருக்கோங்க பிரதர், உங்களோட சேர்ந்து. நல்ல விஷயம். நிறைய வாட்டி நிறைய பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா நாங்களாம் செய்கிற ஒரு ஸ்டைல். ரொம்ப சிம்பிளான முட்டை சாதம். முட்டை சாதம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற முட்டை சாதத்துக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். இப்போ நாங்கள் பண்ண போகிற குவான்டிட்டி வந்து நிறைய பேத்துக்கு செய்கிறோங்க. பட் இப்போ நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட் வந்து ஒரு 3 பேத்துக்கு அளவுக்காக சொல்லியிருக்கோம். பிரதர் இப்போ ஆயில் ஊற்றிட்டு, ஆயில் அளவாக ஊற்றினா போதும் பிரதர். ஆயில் ஊற்றிட்டோம். சரி. என்ன யூஸ் பண்ணுங்க? அது தேங்காய் எண்ணெய் பிரதர். ஓகே. என்ன காரணம் தேங்காய் எண்ணெய் யூஸ் பிரதர்? அதான் சொல்கிறேன், எங்கள் கொங்கு மண்டலத்தில் தேங்காய் ரொம்ப எங்கள் எல்லா வீட்லையும் கிடைக்கிற பொருள் ஒன்று. தேங்காய் எண்ணெய் வந்து பிரேக் ஆகாது, ரொம்ப ஸ்டேபிளான ஒரு ஆயில், சூடு பிரேக் ஆகாது மற்ற ஆயில் மாதிரி. ஓகே. ஸோ அது ஒரு ரீசன். சரி, தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு. ஆமாம். இதுக்கப்புறம் நம்ம பூண்டு எடுத்து கொடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு பூண்டு ஃப்ரை பண்ணுங்க. ஓகே. பூண்டு வந்து நல்லா அப்படியே ட்ரையாக ரோஸ்ட் ஆகணுங்க. அப்போ தான் இது பவுடர் பண்ணும்போது நமக்கு பவுடராக மாறும். இல்லாட்டி அப்படியே சாகியாக மாறிடுங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பூண்டை வந்து ரோஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ இந்த பூண்டு வந்து நல்லா ஒரு 40% ரோஸ்ட் ஆகணுங்க. ஓகே. ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து அடுத்தது நம்ம வரமிளகாயை ஆட் பண்ணணுங்க. சரி. ஓகே. ஸோ பூண்டு உங்களுக்கே தெரியும், வெரி குட் ஃபார் இம்யூனிட்டி அண்ட் வெரி குட் ஃபார் க்யூரிங் யுவர் சின்ன சின்ன இல்னஸ் எல்லாத்துக்கும். பூண்டு எவ்வளோக்கோ நிறைய சேர்த்தோமோ அவ்வளோக்கோ இது ரைஸ் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்ல வாசமாக இருக்கும். நல்ல மனம் தூக்கி தரதுக்கு வந்து அந்த பூண்டோட ரோல் முக்கியமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம். பூண்டு வந்து இப்போ வணங்கிடுச்சுங்க பிரதர், ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதுதான் பக்குவம் பிரதர். பக்குவம் 60% நல்லா இங்கே பாருங்க, ட்ரையா பாப்கார்ன் மாதிரி ஆயிடுச்சுங்க. வரமிளகா. நாங்கள் வரமிளகா. தேங்க்ஸ். மிளகா போட்டாச்சு. மிளகா காரத்துக்காக போடுறோம். ஆனால் இங்கே மிளகுத்தூளும் போடுறீங்களே, எப்படி அது? ஆமாம், மிளகும் போடுறோங்க பிரதர். மிளகும் உங்களுக்கு காரத்துக்கு தானுங்க. பொதுவாகவே எக்குனாலே பெப்பர் போயிடணும் இல்லை. ஓகே. அப்போ தானே அது டேஸ்ட். அது நல்லா ரெண்டுமே ஒரு செம காம்போ. ஓகே. இப்போ இது 3ஐயும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அந்த பூண்டு வறுக்க நல்ல வாசம். செம வாசம். நல்ல வாசம். ஓகே. காமிங்க. அது ரெடி ஆயிடுச்சு. அது செமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஓகே. அந்த சத்தம் பாருங்க, கலகலன்னு. இதான் அந்த பக்குவம். இதான் ரைட். அந்த ரோஸ்ட் மாதிரி இந்த கல் மாதிரி ஆகணுங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. ஓகே. தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வீட்டில் இருக்கவங்க வேணும்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் கீழே வச்சுக்கலாம். ஸோ அந்த ஆயில் எக்ஸஸ் ஆயில் இருந்தால் அதை ட்ரெயின் பண்ணிக்கும். ஓகே. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரு 1/4 மணி நேரமாச்சும் இந்த சூடு தனியாக விடணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சிங்கன்னா தான் அந்த பொடி பர்ஃபெக்டாக வரும். இப்போ இந்த பொடி அரைக்கும் போது வந்து நல்ல ஃபைன் பூரா அரைக்கணுமா, இல்லை ஒன்றும் பாதி அந்த மாதிரி அரைக்கிற பக்கம்? ஒரு 90% நைஸாக, ஒரு 10% குறை பக்கம். சரி. ஓகே. அப்போ தான் மேலே அந்த சாத்தோட போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா நினைக்கிறேன். டன். ஃபைன். அரைச்சிட்டிங்களா? ஆமாங்க பிரதர், அரைச்சி வந்தாச்சுங்க. இதுதான் பக்குவம் பிரதர். ஓகே. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? இந்த வறுத்த பூண்டு சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட் இருக்கும். இதில் உப்பு மட்டும்தான் இல்லை. ஆமாம். ஆனால் அந்த பூனோட தன்மை, அந்த குறை பக்குவம், அந்த மிளகு, வரமிளகா காரம் சூப்பராக இருந்தது. செமையாக இருக்கும். நைஸ். இதில் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு நீங்கள் இட்லி தொட்டு இன்னும் அருமையாக இருக்கும். இட்லி பொடி மாதிரி.
நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 2-3 நாள் நாளும் கூட வச்சுக்கலாம். ஷூர். ஆமாம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயத்தை வணக்க போகிறோம். சரி, ஓகே. இப்போ எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். கம்மியாக தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே. அந்த வறுக்கிற டைமில் மட்டும்தான் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணுறோம், மற்ற டைமில் கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறோம். சரி, ஓகே. சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா ரொம்ப வறுபட்டுறக்கூடாதுங்க, ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகிடக்கூடாது. ஒரு 50% நம்ம சாப்பிடும்போது எக் ரைஸ் சாப்பிடும்போது அந்த வெங்காயம் அங்கங்கே நம்மளுக்கு கிடைக்கணும். ஓகே. அந்த மாதிரி நம்ம ஒரு 50% நம்ம வணக்கிடுவோம். சரி, வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். எல்லாமே சின்ன வெங்காயம் தான். சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுறோம். இல்லை பெரிய வெங்காயம் இன்கேஸ் எனக்கு கட் பண்ண முடியல, பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணலாமா? தாராளமாக பண்ணிக்கலாம். அது நல்லா தான் இருக்குது. போதுமா? அது போதுங்கிறது. இது வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் முட்டை சாதம்னே சொல்லலாம். அப்படி சொல்லலாம். ஆமாம், சின்ன வெங்காயம் தான் இதில் நிறைய போடுறோம். ஓகே. போதுமா வெங்காயம் வாங்குது? போதும். காட்டுங்களா அதே? இந்த பக்கம் போதும். இந்த பக்கம் ஓகே. இப்படி இருந்தால் தான் நம்ம மென்று சாப்பிட்றது கரெக்டாக நல்லா இருக்கும். ஓகே. இன்னும் நம்ம நிறைய குக்கிங் ப்ராசஸ் இருக்குல்ல, இன்னுமே கொஞ்சம் வேகும். சரி, ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஜஸ்ட் ஒரு பார்வைக்கு தாங்க. ஓகே. பச்சை மிளகாய் இந்த இடத்துல அதிகமாக யூஸ் பண்ணல, 1-2 தான் போட்டிருக்கோம். கரெக்ட். இதுக்கு பிறகு இதுக்கு அடுத்தது வந்து தக்காளி. ஓகே. பெரும்பாலும் இந்த முட்டை சாதத்துக்கு வந்து தக்காளி போட மாட்டாங்க. ஆமாம். ஸோ நீங்கள் தக்காளி சேர்க்கறதுக்கு என்ன காரணம்? செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஓகே. அதாவது முட்டை சாதத்தை எல்லாருமே வந்து ஒரு பக்கமும் பார்த்துருப்போம், ஆனால் இது ஒரு நியூ ஸ்டைல் ஆஃப் மெத்தடில் கொடுக்குறாங்க. எங்கள் அம்மா செஞ்சாங்கன்னா சின்ன வெங்காயம் போடுவாங்க, நான்லாம் செஞ்சேன்னா பெரிய வெங்காயத்தை போட எடுத்துட்டு. சரி, ஸோ வதங்கிட்டோம், பார்க்கலாம். இப்போ நல்லா வணங்கிடுச்சு. ஓகே. சரி, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய். அதாவது அந்த தக்காளி வந்து ஒன்று சேர்ந்துருக்கு மசாலா பக்கம், ஆனால் முழுசாக தெரியுது. கரெக்ட். ஆமாம். ஓகே. இப்போ வந்து ஜீரகத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணுறோங்க, அப்புறம் லைட் இத்தினூண்டு பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூள். ஓகே. 2 தான் பொடி, அப்புறம் சில்லி பவுடர். ஓகே. மொத்தம் 3 பொடி. ஃபைன். மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் போடாச்சு. சில்லி பவுடர் இருக்குது. ஓகே. அந்த பொடி ரெடி பண்ணும்போது வந்து நம்ம வரமிளகா போட்டுருவோம், மிளகு போட்டுருவோம். திருப்பியும் அகைன் வந்து மிளகாத்தூள் போடுறதுக்கு என்ன காரணம்? நம்ம இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு கொஞ்சம் காரம் கிடைக்கணும். அது கூட பிளெண்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் போடுறோம், மசாலா செய்கிறதுக்காக. ஆமாம். ஃபைன். சரி, ஓகே. இதுக்கு பிறகு ஜீரகத்தூள் இருந்தாங்க. இவ்வளோதான். ஆமாம். ஃபைன். ஸோ இதுக்கப்புறம் முட்டை போடுறோமா? இதுக்கப்புறம் நேராக இதுங்க. ஓகே. இப்போ தண்ணி என்ன ஊற்றி குக் பண்ணுமா? இல்லைங்க, இப்போ தண்ணியெல்லாம் வேண்டாமுங்க. தேவையில்லை. எக்கு நேராக எக்கு உள்ள இறக்கிக்கலாம். ரைட். சுத்தம் போயிடும். கரெக்ட். சரி, விட அப்போ முட்டை போடுங்க. ஓகேங்க. ஓகே. நெக்ஸ்ட் பண்ணுங்க. எத்தனை முட்டை போடுறோம்? ஒரு 8லேருந்து 10 முட்டை போடலாம். 10 முட்டை போடலாம். ஃபைன். ஓகே. இந்த முட்டை போடுற பிறகு அந்த குக் பண்ணுற பக்கம் என்ன? ஏன்னா நிறைய பேருக்கு தெரிய வேண்டிய விஷயம், முக்கியமான விஷயம் இதுதான். 60% தான் முட்டை வேகணும். அது அரைகுறையாக இருக்குங்க. அந்த டைமில் ரைஸ் ஆட் பண்ணிடணும். சரி, ஓகே. அந்த முட்டை உடஞ்சி உளுந்து ஒரு 5 நிமிஷம். ஓகே. இந்த முட்டை உடையும் போது கஷ்டமாக இருக்குது பாருங்க நம்மளுக்கு, ஆனால் இதில் ஒரு லைஃப் லெசன் இருக்குது. என்னது? இன்னைக்கு நான் பஞ்சு டேலாக் என்னடா காணாம நினைச்சா ஒரு பஞ்சு டேலாக். நீங்கள் அது உடையும் போது தான் அதோட growth ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி தான் மனுஷங்க, நம்ம ஒரு விஷயத்தில் நம்ம ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு வேதனைலாம் உடஞ்சு உட்காரோம் பாருங்க, அந்த டைமில் நம்ம கவலைப்படாமல் ஓகே நம்மளுக்கு அடுத்தது ஏதோ க்ரோத் இருக்குது அப்படின்னு நம்பிக்கை கொடுக்கறது இந்த முட்டை உடஞ்சி இது ஒரு ஃபுட்டாக மாறும்போது தான். இந்த மாதிரி எக்ஸ்பிளேஷன் சாப்பாடோட சேர்ந்து சொல்கிறது நீங்கள் தான் வேற லெவல் ஒரு எக்ஸ்பிளேஷன். சரி, சூப்பர். உண்மைதான். அது எப்படி நம்ம கரெக்டாக சொல்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். அது அந்த அனுபவத்தில் தான் கிடைக்கும். அதாவது இப்போ எக்கு வந்து நான் சொன்ன பக்கத்துக்கு வந்துச்சு, இதான் பக்கம். ஓகே. காமிங்களா? அது அப்படி நான் பார்க்குறேன். அதாவது இது மாதிரி போட்டால் கரெக்டாக வரும்னு சொல்கிறீங்க. எக்ஸாக்ட்லி. இன்னொன்று நீங்கள் சொல்லும் போது எனக்கு புரியுது, அந்த வெங்காயம், அந்த தக்காளி இதெல்லாம் முழுசா அப்படி தெரியுது. கரெக்ட். வேற லெவல். தேங்க்ஸ் பிரதர். சரி, ஓகே. இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். சரி, ஓகே. நம்ம இங்கே யூஸ் பண்ணுறது பாஸ்மதி ரைஸ். வீட்டில் இருக்கவங்க அவங்க வீட்டில் இருக்க பொன்னி ரைஸ், ரைஸ் மீதியான ரைஸ் கூட எடுத்து யூஸ் பண்ணால் செமையாக இருக்கும். லெஃப்ட் ஓவர் ரைஸ். ஓகே. நம்ம பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறோம். அதாவது காலைல ரைஸ் வச்சிருப்பாங்க, நைட் எதாவது சாப்பிடணும்னு நினைக்கும் போது டக்குன்னு செய்யணும், சாப்பிடலாம். கரெக்ட் பிரதர். ஓகே. இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். சரி, ஓகே. ரெகுலர் ரைஸை விட டைஜஷனுக்கு ரொம்ப ஈஸியானது பாஸ்மதி ரைஸ். ரைட். இதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் பொடி, இப்போதான் இந்த மெயின் ஹீரோ உள்ள இறங்குறாரு. உள்ள வராரு. ஆமாம். தலைவரே இவர் தான். ஆமாம். ஓகே. மெயினான இன்கிரீடியன்ஸ் முட்டையாக இருந்தாலும் இந்த பொடி வெரி இம்பார்ட்டன்ட். பொடி முக்கியம். சரி.
அப்போ அந்த தேங்காய் பால்லாம் வச்சுருந்தீங்க அதெல்லாம் எப்போ போட போகிறீங்க? கடைசியா தேங்காய் பால் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே ஆஃப் பண்ணிட்டு விட்டுருவோங்க தம் மாதிரி. சரி, அது அப்படியே அந்த தேங்காய் பால் எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். டன் டன். பொடி போட்டோம். இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணிடுறோம். ஓகே. அடடா, நீங்கள் ஒரு பொடி பிடிக்கலாம் நினைக்கிறீங்க. இப்போ வந்து தேங்காய் பால் வந்து அப்படியே லைட்டாக மலைச்சாரல் மாதிரி தொழில் சுடணும். இப்படி. ஸோ இந்த தேங்காய் பால் அரைக்கும் போது எப்படி நீங்கள் அந்த கெட்டி பால் யூஸ் பண்ணுறீங்க? கெட்டி பால் தேங்காய் பால் போட்டோம். அவ்வளோதான். ரொம்பவும் போட்டுறக்கூடாது, சாகி ஆயிடும். ஓகே. போட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே அந்த சூட்லேயே விட்டுருங்க. ஆடா மிக்ஸ் பண்ணும்போது பாருங்களேன், அந்த ஒயிட் ரைஸ் அப்படியே பிக்கம் வந்து அந்த பொடிலாம் போட்ட பேர் பார்க்கும்போது சூப்பராக வருது. கரெக்ட். இன்னொரு விஷயம், இது உப்பு போட மறந்துட்டேன் நான். இப்போ கடைசியாக போடுறேன். இன்னொன்று முட்டை சாதத்தில் வந்து உப்பு லாஸ்ட்டாக போடுவாங்க. ரைட்டுங்களா? கரெக்ட்டுங்க. நம்ம இப்போ போட்டுறோங்க. சரி, ஓகே. உப்பு ஆட் பண்ணிடுறோம். ஓகே. கடைசியாக உப்பு போடுறோம். ஆமாம். போட்டுட்டு இப்போ நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆயிடணுங்க. ஓகே. இந்த மிக்ஸ் பண்ணுறதா விஷயமே. எல்லாமே ஒன்றோட ஒன்று பிளெண்ட் ஆயிடணும். ஓகே. இந்த முட்டை சாதம் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பிரியாணியே மிஞ்சிற அளவுக்கு ஒரு முட்டை சாதம் நினைக்கிறேன். நான் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன் ஒரு இன்டர்வியூவில். சரிங்க. பிரியாணியை மிஞ்சிற அளவுக்கு வெங்காயம் பூண்டு வரமிளகா வச்சு ஒரு ரெசிபி சூப்பர் இட்டு சொன்னேன். ஆனால் அதோட மிஞ்சிற அளவுக்கு இந்த முட்டை சாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் சாப்பிட்டு பார்த்து நீங்கள் தான் சொல்லணும். சரி, ஓகே. இப்போ இந்த ரைஸ் லைட் அப்படி கிண்டுறீங்களே, இது உடச்சா சரியான்னு கேட்குறேன். ஒரு 10% அளவுக்கு உடஞ்சா நல்லா தான் இருக்கும். ஓகே. அது கொஞ்சம் அப்படியே கொழு நல்லா இருக்கும். அந்த மசாலோட சேரும்போது நல்லா இருக்கும். ஃப்ரைட் ரைஸ்னு சொல்லும்போது ரைஸ் வேறையாக இருக்குது சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்லா இருக்கும் நினைக்கிறேன். அப்போ நீங்கள் ஒரு தட்டில் டேஸ்டிங் கொடுத்துறேங்க. நீங்கள் குட்டீஸ்க்கு ஸ்கூல் லஞ்சுக்கெல்லாம் பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா செமையாக இருக்கும். இதுக்கு பேரே வைக்கலாம். இது ஒரு லாஸ்ட் மினிட் ஹீரோ. சரி, ஓகே. டேஸ்டிங் கொடுத்துறேங்க. நல்ல சுட செஞ்சுட்டேன். டக்குன்னு சுட சாப்பிட்ணும். சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த தட்டில் பார்க்கும் போதே வேற லெவலில் இருக்கு. அந்த இலையோட பார்க்கும்போது இதுதாங்க சாப்பாடு. அந்த ஒரு மசாலா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது, அளவோட மசாலா போடணும். அது முக்கியமாக நீங்கள் அரைட் பண்ணது அந்த வெங்காயம் தக்காளிலாம் அந்த முழுசாக தின்னு சொன்னீங்க. சாப்பிடும்போது பார்க்கலாம். சாப்பிட்டு சொல்லுங்க. பிரமாதம். தேங்க்யூ. எக்ஸலண்ட். தேங்க்யூ ஸோ மச். அந்த முட்டை அந்த சாதத்தோட நல்லா மிக்ஸ் ஆயிருக்கு, ஒட்டி இருக்கு. அது முக்கியமான விஷயம். அப்புறமா தான் அந்த வெங்காயம் 1-2 நறுக்கு கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயில் இருக்க அந்த லைட்டாக ஒரு இனிப்பு தன்மை வரும் பார்த்தீங்கன்னா, அந்த தன்மை நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் முக்கியமாக ஹைலைட் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க மசாலா பூண்டு. அந்த மசாலாவோட அந்த பூண்டு வந்து அந்த வாசத்துக்கு நல்லா தூக்கி தருது. அதாவது நார்மல் பூண்டு வாசம் இல்லை, அந்த ரோஸ்டான பூண்டு வாசம். ஆமாம், ஃபர்ஸ்ட் கிளாஸ். நீங்கள் குட்டீஸ்க்கு ஸ்கூல் பேக்குக்கு இது ஒரு ப்ரீசியஸான டிஷ். இந்த எக் ரைஸில் இது ஒரு ப்ரீசியஸ் ரைஸ். இது குட்டீஸோ இல்லையோ, ஆனால் யாரா லஞ்ச் பாக்ஸ் எடுத்துன்னு போகிறாங்களோ அவங்களுக்கு வரப்பிரசாதம். செம சாய்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இதுக்கு மெயின் விஷயம் தொட்டுக்கிறது வேண்டியதில்லை, தேவையில்லை. அப்படி தேவைப்பட்டா ரைத்தா என் மனசில் பட்டது. அதான் இந்த முட்டை சாதத்தை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு செஃப் தீனாஸ் கிச்சன் யூடியூப் சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிடும்போது சாரையும் என்னையும் நினச்சிக்கோங்க. அக்கார்ட் ஹைலாண்ட் ஹோட்டல் ஊட்டியில் ரூம் ரிசர்வ் பண்ணணும்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 8939856403, 8939856408. லேண்ட்லைன் நம்பர்ஸ் வந்து 0423 2450021 26 வரைக்கும். பாய். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எப்போவுமே சொல்லுவாங்க, மனசார சொல்லுங்க, நான் வயிறு நிறைய சொல்கிறேன். அந்த அளவுக்கு பிரமாதமான ரெசிபி. ரொம்ப சந்தோஷம். உங்கள் வாயிலிருந்து இந்த பாட்டு கிடைக்கும் போது இன்னும் ஃபீலிங் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாபாய்க்கு தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்கும் நன்றி.